சுந்தரவல்லி வீட்டில் சுரேகாவை பெண் பார்த்துட்டு போன அந்த நாள்ல இருந்தே வீட்டில் நிலைமையே மாறி போயிடுச்சு. எல்லாரும் இந்த திருமணம் நிச்சயமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நினச்சிட்டு இருந்த நேரத்தில் சுரேகா மட்டும் திடீர்னு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு இதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகத்தில் அதிகப்படியான குழப்பமும் ஒரு கோபமும் இருந்துக்கிட்டே இருக்கு. அம்மா, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், அந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுரேகா அழுதபடியே சொல்ல, சுந்தரவள்ளி கோபம் தலைக்கேறிட்டு, என்னடி இப்போ மாற்றி மாற்றி பேசுகிற? பொண்ணு பார்க்க வந்தப்ப அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கு, அவரோட பேசினது நல்லா இருக்கு, நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு, இந்த குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு நீயே சொன்ன. இப்போ திடீர்னு கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது பெரிய விஷயம். நீ பிடிவாதம் பிடிச்சி கல்யாணம் வேணான்னு சொன்னால் நான் உன்னை சும்மா விட்டுவேன்னு நினைக்கிறியா சுரேகா அப்படின்னு சுந்தரவள்ளி கேட்க, கண்ணீரை தொடச்சிட்டு, ஆமாம்மா, நான் மாற்றி மாற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா அப்போது எனக்கு அவரை பற்றி முழுசாக தெரியாது. இப்போது தெரிஞ்ச பிறகு எனக்கு அவரை பிடிக்கலை. எனக்கு பிடிக்காத ஒருத்தரை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கை தானமா இது. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை இப்போவே நிறுத்திடுங்க. நான் யாரையும் ஏமாற்ற விரும்பலை. இப்போவே நிறுத்தினா எல்லாருக்கும் நல்லது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் பிடிக்கலன்னு சொன்னால் இன்னும் பெரிய பிரச்சனையாக்கிடும் அப்படின்னு சொல்லி சுரேகா அழுத பண்ணியே கோபத்தோடு சொல்கிறாங்க. ஆனால் சுந்தரவல்லி அவளுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்கல. நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கிறது தான். உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு வயசு தான் ஆணிச்சே தவிர எல்லாத்தையும் உணர்ச்சியோடு கலந்து நீ ரொம்ப முட்டாள்தனமாக முடிவு எடுத்துட்டு இருக்க. உனக்கு இப்போ பிடிக்கலன்னு தோணலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு எல்லாம் புரியும். நல்ல வசதி, நல்ல குடும்பம், பெரிய அந்தஸ்து, உனக்கு தேவையான எல்லாமே அங்கே கிடைக்கும். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் சுரேகா அப்படின்னு சொல்லி சுந்தரவல்லி கேட்க, அதுக்கு கண்ணீரை தொடச்சிட்டு நம்ம சுரேகா, அம்மா, எனக்கு பணக்கார வீட்டில் இருந்தாலும் பணமோ வசதியோ எனக்கு எதுவும் வேணாம். என்னை புரிஞ்சிட்டு ஒரு நல்ல மனுஷனா, ஒரு நல்ல மனசை படித்த அந்த மனிதன் தான் எனக்கு வேணும். நான் சந்தோஷமாக இருக்கணும். பணக்கார வீட்டில் இருந்தாலும் தினமும் அழுதுட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சுரேகா சொன்னதை கேட்ட சுந்தரவள்ளி பயங்கர கோபமாகி, என்னடி இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சுதந்திரம், மனசு பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பேசுகிற? இவ்வளவு நாளாக உன் வாழ்க்கையை என்ன உன் கையில் இருந்தால் வாழ்ந்துட்டு இருந்த? வீட்டில் இருந்து நாங்கள் தானே பார்த்துக்கிட்டோம். இப்போ நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, அதை நீ கெடுத்து விட்டுறாத. கல்யாணங்கிறது ஒரு நாள் முடிவு கிடையாது, குடும்பம் பார்த்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம். நாங்கள் உனக்கு கெட்டதான் நினைப்போம் அப்படின்னு சொல்லி சுந்தரவள்ளி சொல்ல, சுரேகா பதில் சொல்லாமல் அழுது கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அருணாச்சலம் அங்கே வந்து, சுந்தரவள்ளி கொஞ்சம் அமைதியாக இரு, அவளும் இப்போ ரொம்ப டென்ஷனில் இருக்கான். இப்போ வற்புறுத்தின அப்படின்னா இன்னும் மோசமாகிடும். கொஞ்ச நேரம் அவளை தனியாக விடலாம், நாளைக்கு நிதானமாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சுரேகா உடனே, நாளைக்கும் நான் இதை தான் சொல்லுவேன் அப்பா, நாளைக்கும் மட்டும் இல்லை, எத்தனை நாள் கேட்டாலும் என் பதில் இதுவாக தான் இருக்கும். இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் அங்கு நடந்தேறி கொண்டிருக்க நந்தினி மெதுவாக சுரேகாவின் அருகில் வந்து, சுரேகா அம்மா கிட்ட, இப்படி கோபமாக பேசாத, நீ சொல்ல வர்றது என்னன்னு நாங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம், கொஞ்சம் அமைதியாக பேசு அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் சுந்தரவள்ளிக்கு நந்தினியின் தலையீடு சுத்தமாக பிடிக்கலை. நீ ஏன் நடுவில் வர? இது எங்கள் குடும்ப விஷயம். என் பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், நீ போய் ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்கிறாங்க. நந்தினி அமைதியாக இருந்தாலும் சுரேகா திடீர்னு, அம்மா, அண்ணி மேலே ஏன் கோவப்படுறீங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நான் சொல்கிறத கேட்குறதுக்காக தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுந்தரவள்ளி சரி அப்படின்னு, நீ ஏன் இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிற, தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே சுரேகா சில நொடிகள் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அதிர்ச்சி அடைய வைக்கும் வகையில், சரி இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. சுந்தரவல்லியால் நம்பவே முடியலை. அவளை பார்த்துட்டு, என்னடி சொல்கிற, காதலிக்கிறியா? எப்போ இருந்து கல்யாண பேச்சு ஆரம்பித்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே காதலிக்கிறேன்னு ஒரு புது கதையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சுரேகா கிட்ட கேட்க, இது கதை இல்லைம்மா, உண்மைதான், நான் ஒருத்தரை உண்மையாகவே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மாதவி அவங்க சொல்கிறாங்க, அந்த பையன் இளந்திரையன் தாம்மா, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறான்ல, ஒரு தடவை கூட சுரேகாவை அவளுக்கு ஹிப்ட் ஒன்று கொடுத்தான்ல, அந்த பையனை தாம்மா சொல்கிறா அப்படின்னு சொல்ல
கோபம் தலைக்கேறிய சுந்தரவள்ளி, "என்னது அந்த பையனா?" அப்படின்னு கோவத்தோட கேட்க, சுரேகா தலையசைத்து, "ஆமா, அவர்தான் என கூற." அதற்கு சுந்தரவள்ளி, "உனக்கு அறிவே இல்லையா? நம்ம குடும்பம் என்ன, அந்த பையன் நிலைமை என்ன, நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தனை நீ காதலிக்கிறன்னு சொல்கிற, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? உன் வாழ்க்கையை எந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கே அது தெரியாத அளவுக்கு நான் என்னென்னவோ கனவு கண்டு வச்சிருக்கேன். இவ்வளவு நாள் உன்னை வளர்த்தது எதுக்காக? ஒரு பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு நீ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சது தான். நீ இப்போ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வசதி இல்லாத, அதுவும் போயும் நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தனை லவ் பண்ணுறியா?" என்று சுந்தரவள்ளி கத்த, அதை கேட்ட சுரேகா இன்னமும் பயமும் பதட்டத்தோட, "அம்மா, அவர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய சொத்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு நல்ல மனசு இருக்கு. அதுதான் எனக்கு முக்கியம். அவருடைய அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பேசுகிற விதம், மற்றவங்கள மதிக்கிற விதம், யாருக்கும் கெடுதல் நினைக்காத குணம், இது எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பணம் இருந்தால் தான் நல்ல கணவன் கிடைப்பான் அப்படின்னு நினைக்காதீங்கம்மா. எனக்கு பணம் இல்லட்டினாலும் நல்ல குணம் இருக்கிற ஒரு மனிதன் கிடைச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்ல சுந்தரவள்ளி கேலியாக சிரிக்கிறாங்க. "அவ உன்னை நல்லா பார்த்துப்பானா? இப்போவே முடிவு பண்ணிட்டியா? காதல் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இப்படித்தான் தோணும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் உண்மை தெரியும்." அப்படின்னு சொல்ல சுரேகா உடனே, "அவரை நான் நம்புகிறேன், அதனால தான் எவ்வளவு தைரியமாக பேசுகிறேன்." அப்படின்னு பதிலளிக்க சுந்தரவள்ளியோட கோபம் இன்னும் தலைக்கேறுது. "இந்த எண்ணத்தை உன் மனசில் யார் விதைச்சது? நீ மட்டும் இப்படி பேச மாட்ட. யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. நந்தினி, நீ ஏதாவது சொல்லி கொடுத்தியா?" அப்படின்னு நந்தினியை பார்த்து கேட்க, நந்தினி பதறி போய், "இல்லைம்மா, நான் எதுவும் சொல்லலை. சுரேகா அவள் மனசில் என்ன இருக்கோ அதை தான் சொல்கிறா." அப்படின்னு சொல்ல, இடையில வந்த சுரேகா, "அம்மா, யார் எனக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் படிச்சிருக்கேன், எனக்கு நல்லது கெட்டது தெரியும். என் வாழ்க்கைக்கு யார் நல்ல முடிவை தருவாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும். நான் யாரோட வாழணும் அப்படின்னு நான் தான் முடிவெடுக்கணும். நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது இளந்திரையனாக தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லி தன்னோட அறைக்குள்ளே போய் கதவை உள்தாப்பால் போட்டுக்கிறாங்க சுரேகா. சுந்தரவள்ளி கதவை தட்டி, "சுரேகா, கதவை தர. என்ன இப்படி அவமானப்படுத்த பார்க்குறியா? உள்ளே போயிடாத, கதவை தர." அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் வரலை. சில நொடிகளில் சுரேகாவுடைய அழுகு மட்டும் கேட்குறது. மாதவி சுந்தரவள்ளியோட கையை பிடிச்சு, "அம்மா, இங்கே வாங்க." அப்படின்னு சொல்லி அவளை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. "உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்குது, ஏதாவது பேசிட்டா விஷயம் இன்னும் பெருசாகிடும்." அப்படின்னு சொல்லி மாதவி சுந்தரவள்ளியை அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சுந்தரவள்ளியோடைய கோபம் மெதுவாக தணிகிறதுக்கு ஆரம்பிக்குது. "நான் என்ன பண்ணலை அவளுக்காக? அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன். இப்போ அவளுக்கு ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் இருந்து வாழ்க்கை அமைக்கலான்னு நினச்சா அவளே என்னை எதிர்த்து நிற்கிறா." அப்படின்னு அழுகிறாங்க நம்ம சுந்தரவள்ளி. மாதவி அதை கேட்டு தன்னோட அம்மாவை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. "அம்மா, கவலைப்படாதீங்க, அவள் மனசை மாற்றலாம். இப்போ அவள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறான், கொஞ்ச நேரம் போனாலே சரியாகிடும்." அப்படின்னு சொல்லி மாதவி சமாதானப்படுத்த சுந்தரவள்ளி கண்ணீரை தொடச்சி விட்டு, "இல்லை மாதவி, அவள் மனசில் அந்த பையன் ஆழமாக பதிஞ்சிட்டான். வெறுமனே அவள் பேச்சால் அவளை மாற்ற முடியாது. அவளோட வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை அவள் ஏற்றுக்கவே மாட்டா." மாதவி உடனே அதிர்ச்சியோட, "அப்படின்னா என்னமா செய்கிறது?" அப்படின்னு சொல்லி கேட்க சுந்தரவள்ளி சில நொடிகள் அமைதியாக இருந்துட்டு, "அந்த பையன் கூட இருக்கிற தொடர்பில் தானே இவ இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறா. அவங்க 2 பேருக்கு இருக்கிற தொடர்பை நம்ம கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சுரேகா அவளோட மனசை மாற்றிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி தன்னோட மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கால் பண்ணி இளந்திரியனும் அவங்களோட அம்மாவும் எங்கே இருக்காங்க அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. அலுவலக பதிவுகளில் இருந்து தகவல்களை வந்து அதை சேகரித்து அதை கண்டுபிடிச்ச அந்த நபர் தெரிவிக்க சுந்தரவள்ளி கடுமையான குரலில் அவங்கள உடனே அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சுரேகா தன்னோட அறையில் இருந்து இளந்திரையனுக்கு தொடர்ந்து ஃபோன் செய்து கொண்டு இருக்கிறாங்க. 1 முறை 2 முறை அல்ல, தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட முறைகளில் எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு கால் போகிட்டே இருக்குது. மறுபுறம் எந்த பதிலும் இல்லை அப்படின்ற காரணத்தினால சுரேகாவோட மனசில் ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்களா? அப்படின்ற பல எண்ணங்கள்
சுரேகாவோட மனசுல ஓடிட்டுருக்கு. உடனே அவ சூர்யாவ தேடி ஓடுறாங்க. "அண்ணா, இளந்திரியனுக்கு நான் எவ்வளவு நேரமா கால் பண்றேன். ஆனா அவன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா கோபத்துல ஏதாவது செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்ல, சூர்யா முதல்ல அவள அமைதிப்படுத்துறாங்க. "சுரேகா, நீ இப்போ ரொம்ப டென்ஷன்ல இருக்க. உன் மனசுல இப்ப தோன்றது எல்லாமே தப்பா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ அமைதியா இரு. அதனால் எதுவும் நடந்திருக்காது" அப்படின்னு சொல்லி சுரேகாவ சமாதானப்படுத்த, "நான் கீழே போய் அம்மா கிட்ட பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லி, "நீ இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிளம்புறாரு. ஆனால் சுரேகா, "இல்லைண்ணா, எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். சாதாரணமாக எனக்கு இது தெரியல" அப்படின்னு சொல்லி அழுக, சூர்யா அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு, "சரி, நான் பார்த்துட்டு வரேன், நீ பயப்படாதா" அப்படின்னு சொல்லி கூறிட்டு கீழே போகிறாங்க. சூர்யா கீழே வந்ததும் சுந்தரவள்ளியும் மாதவதியும் ஏதோ தீவிரமாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. சூர்யா அவங்களோட அருகில் செல்லும் பொழுது சில வார்த்தைகள் அவரோட காதுக்கும் விழுகுது. அவங்க 2 பேரையும் இப்போ பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியாது. நான் சொல்ற வரைக்கும் அவங்கள வெளியே விடக்கூடாது என்ற வார்த்தை சுந்தரவள்ளி மாதவிடம் கூறிக்கொண்டிருக்கிறாங்க. சூர்யா அந்த இடத்துலயே நின்றுறாங்க. சூர்யாவோட முகம் அங்கேயே மாறிடுது. சுரேகாவுக்கு வந்த சந்தேகம் உண்மையாகிவிட்டது என புரிஞ்சு கொண்ட சூர்யா, "அம்மா யாரை பத்தி பேசுறீங்க" என்று சூர்யா கேட்டதும் சுந்தரவள்ளி சற்றே தடுமாற, ஆனா உடனே சமாளித்து, "நீ எதுக்காக கேட்குற? போய் என் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு" என கூற, சூர்யா, "இளந்திரியனுக்கு அவங்க அம்மாவும் உங்கள் ஆட்களால் எங்கேயாவது அழைச்சி சொல்லப்பட்டிருக்கீங்களா" அப்படின்னு சொல்லி கேட்க, சுந்தரவள்ளி அமைதியாக இருக்கிறாங்க. இந்த அமைதியை வச்சே சூர்யா புரிஞ்சுக்கிறாரு. அவர் கோபம் அதிகமாகி, "தாய்குலம், இது என்ன காரியம்? சுரேகா அவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரையும் ஏன் இப்படி இழுத்து பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த இப்போ இப்படி பண்ணிடுறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, சுந்தரவள்ளி, "என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சூர்யா உடனே அந்த இடத்த பற்றி தெரிஞ்சு கொண்டு, இறுதியில் இளந்திரியனும் அவங்களுடைய அம்மாவையும் ஒரு பழைய கிடங்குல வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் நேரத்தை வீணடிக்காம சூர்யா அங்கே சென்று அங்கே போய் காயமடைந்த இளந்திரியனையும் பயத்தில் அழுது கொண்டு இருக்கக்கூடிய அவங்களோட அம்மாவையும் மீட்டெடுக்கிறாரு. அதே நேரத்தில் அவன் என்ன தப்பு பண்ணா என்ன கதறி கொண்டு இருக்கக்கூடிய அவங்க அம்மா சுந்தரவள்ளி அங்கே வர்றாங்க. "உனக்கு என்ன தகுதி இருக்குது என் பொண்ணை காதலிக்க? அவள் யார் தெரியுமா? அவளுடைய குடும்பம் என்ன தெரியுமா? உன்னோட வாழ்க்கை நிலைமை என்ன தெரியுமா?" என்று இளந்திரியனை நோக்கி கோபமாக வார்த்தைகளால் வீசுகிறாங்க. இளந்திரியன் அமைதியா, "அம்மா, நான் உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. நான் பணத்துக்காக காதலிக்கல. முதல்ல அவள் என்ன விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அவங்கள ஏற்றுக்கிட்டேன். அவளுடைய வாழ்க்கை நான் பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் சுரேகாவோட வாழ்க்கையிலேருந்து நான் விலக நினச்சேன். ஆனால் அவள் தான் என்னை தொடர்ந்து நம்ப வச்சா. இப்போது அவளை விட்டு போகணும்னு சொன்னாலும் அவங்க துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாதா?" அந்த பதில் சுந்தரவள்ளிக்கு இன்னும் கோபப்படுத்த, "என் பொண்ணை உன் பக்கம் திருப்பி விட்டுட்டு இப்போது பெரிய நல்லப்ப மாதிரி பேசுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை அடிக்கவும் முயற்சி பண்ணுறாங்க. இளந்திரனுடைய அம்மா அவன் முன்னால் நின்று, "என் பையனை அடிக்காதீங்கம்மா" அப்படின்னு சொல்ல, "அவன் உங்கள் பொண்ணுக்கு எந்த கெடுதலும் செய்யலை. சுரேகாவுக்கு அவன் மேலே அதிகப்படியான விருப்பம் இருந்தது. அதனால தான் இவங்க 2 பேருமே இப்போ ஒருத்தரை விரும்புகிறாங்கன்னு சொல்லி அழுகிறாங்க. அந்த நேரம் நம்ம சூர்யா அங்கே வராங்க. அங்கே வந்த உடனே கத்துறாங்க. அவன் உடனே சுந்தரவள்ளியோட கையை தடுத்து, "அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க தாய்க்குளம்? உங்களுக்கு கோபம் இருக்கலாம். ஆனால் ஒருத்தரை கடத்தி வச்சு அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இவங்க என்ன குத்தம் செஞ்சாங்கன்னு நீங்கள் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" கேட்க, சுந்தரவள்ளி, "நீயும் இவங்க பக்கம்தான் பேசுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் யாருடைய பக்கமும் பேசலை. தவறு யாருடையதுன்னு தான் பேசுகிறேன். சுரேகா ஒரு முடிவு எடுத்திருக்கிறா அப்படின்னா அந்த முடிவு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவள் காதலிக்கிற பையனையும் அவங்களுடைய அம்மாவையும் இப்படி நடத்துகிற வகையில் பண்ணுறப்ப நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது." சுந்தரவள்ளி மீண்டும் கோபமடைய, "என் பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுடைய வாழ்க்கை அழிஞ்சு சீராக போயிடும். சூர்யா அவங்களுடைய வாழ்க்கை அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல, அதுக்கு நம்ம சுந்தரவள்ளி, "அது ஒரு நாளும் நடக்காது. இதை நான் என்னைக்கும் நடக்கவே விடமாட்டேன்னு" சுந்தரவள்ளி கோபத்தோட கூற, "நம்மளோட விருப்பத்தை அவங்க மேலே திணிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா சொல்கிற நேரம் சுரேகாவும் அங்கே வந்துடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தன்னோட காதலன் இளந்திரனையும் அவனுடைய அம்மாவையும் பார்த்ததும் அதிர்ச்சியில் உரையிறாங்க சுரேகா. "அம்மா, நீங்களா இதை செஞ்சது?" அப்படின்னு சொல்லி
கண்ணீருடன் கேட்குறாங்க சுரேகா. சுந்தரவல்லி எந்தவித பதிலும் சொல்லாமல் சுரேகா உடனே இளந்திரையிடம் ஓடி, உனக்கு என்ன ஆச்சு, யார் அடிச்சாங்க என அழுது கதறாங்க. சுரேகாவோட கண்களில் இருந்த அந்த பயமும் பதட்டமும் சூர்யாவுக்கு மனமுடைய செய்தது. சுரேகா தனது அம்மாவை நோக்கி, நான் உங்களிடம் எவ்வளவு கெஞ்சினேன், இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேனே, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தானே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் காதலிக்கிற ஒருத்தனை கடத்தி அவனையும் அவங்க அம்மாவையும் இப்படி அடைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவரை மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, சுந்தரவல்லி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் நல்லதுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவத்தோடு சொல்ல, சுரேகா கண்ணீருடன் எனக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது எனக்கு முடிவு பண்ண தெரியும். நான் அவரை காதலிக்கிறேன். அவன் பணக்காரனா இல்லாமல் இருந்தாலும் எனக்கு தெரியும். அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இல்லாமல் இருந்தாலும் அவருடைய பாசமும் அவருடைய மனசும் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நல்லதை மட்டும்தான் நினைப்பாரு. அவர் என்னையும் மதிக்கிறாரு. நான் அவரை நம்புகிறேன். அதை விட எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சுந்தரவல்லி இந்த வயசில் உனக்கு காதல் மட்டும்தான் தெரியும், வாழ்க்கை என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, சுரேகா வாழ்க்கைனா பணம் மட்டும் இல்லைம்மா, ஒருத்தர் நம்மளை புரிஞ்சுக்கிறது, நம்மளோட கஷ்டத்தில் நம்ம பக்கம் நிற்கிறது, நம்மளை மரியாதையாக நடத்துறது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பதிலளிக்க, அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து காவலர்கள் அங்கே வர்றாங்க. சூர்யா ஏற்கனவே தகவல் கொடுத்திருந்ததுனால காவலர் அதிகாரிகள் எல்லாரும் அங்கே வர, அவங்க நிலைமையை பார்த்ததும் சுந்தரவல்லியிடம் பல கேள்விகள் கேட்குறாங்க. இந்த இருவரையும் யார் இங்கே கொண்டு வந்தது, இவர்களை ஏன் அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சுந்தரவல்லி தன்னுடைய நிலையை விளக்க முயல்கிறார். நான் ஒரு தாய், என்னோட பொண்ணு தவறான முடிவை எடுக்கும் பொழுது அவளோட வாழ்க்கையை காப்பாற்றுறது என்னோட வேலை, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணினேன்னு சொல்லி அதிகாரிகளிடம் தன்னுடைய கருத்துக்களை சுந்தரவல்லி விளக்குறாங்க. அதற்கு அந்த அதிகாரிகள், அதற்காக இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக ஒருத்தரை இழுத்துட்டு வந்து கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் சட்டப்படி குற்றம் என கூறி சுந்தரவல்லியை கைது பண்ணுறாங்க. நம்மளோட சூர்யா இளந்திரியனையும் அவங்களோட அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள பார்த்துட்டே இருந்து சுரேகா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இளந்திரியன் சொன்ன வார்த்தைக்கையால் ரொம்ப ஆறுதல் பட்டு அந்த இடத்திலே கண்ணீரோடு நிற்கிறாங்க. இத்துடன் இக்கதை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.